நாம் இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே சத்தானதும் கூட. இதை வாரம் ஒரு முறை இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே சத்தானதாக இருக்கும். வாங்க இந்த பச்சைப்பயிறு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 முறை கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனோட தூசு எல்லாம் நல்லா போயிடும். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அதனோட தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதனோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும், ஆனால் கருகிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போது பருப்போட மணம் வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தது. இப்போ பருப்போட மணம் நமக்கு வருது. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இதை ஆறட்டும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். அதை ஒரு பேனில் சேர்த்துடலாம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஜஸ்ட்டு சக்கரை கரைஞ்சி வந்தாவே போதும். பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வந்ததும் இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற மண் தூசி எல்லாம் இருக்கும், அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பின்னாடி இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம ஆற வச்ச பச்சைப்பயிறு நமக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் லட்டு பிடிக்கும்போது சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் காமிக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்பவுமே பொடியாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் குறக்குறப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நான் காமிச்சிருக்கிற மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5-6 முந்திரி பருப்பை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த லட்டோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது வாயில் கடிபடும் போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதனால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சைப்பயிரை வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அதனோட பச்சை மணம் போகிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவுமே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஒரே தடவை சேர்த்திடாதீங்க, அதிகமாகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் இது கூட தேங்காயை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஆனால் தேங்காயை சேர்த்து செய்யும்போது நம்ம 1லேருந்து 2 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது 1 வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ வெல்லம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் மட்டும்தான் உருண்டைகள் நமக்கு நல்லா வரும். பாருங்கள், எள்ளுருண்டை சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே ரொம்ப கரையிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெள்ளைப்பாக கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வரன்னு ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இருந்து நம்ம ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எப்போவுமே லட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான சத்தான பச்சைப்பயிறு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்ததில் 10 உருண்டைகள் எனக்கு வந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.